கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா, பின் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பல பாட்டோடுதானா, வெறும் ஏட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா, கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா. அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணொரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நாணும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ, உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்வகை கற்கவும், இலகு சீருடை நாள் திசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக வானுதலார் நாங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூட கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். அனைவரையும் இப்பெண்ணிய அரங்கத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பெண்களை காக்க பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது பெண்ணியம். ஆங்கிலத்தில் ஃபெமினிசம் என்ற சொல்லுக்கு தமிழில் பெண்ணியம், பெண்ணியவாதம், பெண்ணிலை ஏற்பு, மகளிரியல், பெண்ணிய கொள்கை என பலவாறு வழங்கப்படுகின்றன. 1890க்கு முன்பு விமனிசம் என்ற சொல் பிறகு ஃபெமினிசம் என அழைக்கப்படுகிறது. 1894 வெளிவந்த ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி ஃபெமினிசம் என்ற சொல்லுக்கு பெண்ணின் தேவையை நிறைவேற்ற அவர்கள் சார்பாக வாதாடுவது, போராடுவது என்று பொருள் கூறப்படுகிறது. மாணவர்களே, நாம் இன்று காண இருக்கும் அரங்கம் பெண்ணிய அரங்கம். ஆண் பெண் சமம் என்பதை உணர்த்துவதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். இன்று இப்பெண்ணிய அரங்கத்தில் முனைவர் ஆ. செல்வராசு, உதவி பேராசிரியர், மாமன்னர் கல்லூரி, புதுக்கோட்டை, பெண்ணியம் பேச்சும் வீச்சும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அவருடைய நூல்களை பற்றியும் பரிசுகள் பற்றியும் ஆய்வு கட்டுரைகள் பற்றியும் பேசுவதற்கு இந்த ஓர் அரங்கம் போதாது. அத்துணை சிறப்புக்குரியவர். பெண்ணியத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, ஆணும் பெண்ணும் சமமென கருதுவோம், ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக நிற்போம், யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்பதை நிலைநிறுத்துவோம், ஒருவர் வெற்றியில் ஒருவர் மகிழ்வோம், அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெண்ணே பேராற்றல். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திருக்க வேண்டுமாம். மாதவம் செய்து பிறந்ததெல்லாம் மானபங்கப்பட்டு அழிந்திடதானா? பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தாராம் புவி பேணும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் மானம் மட்டுமே பெண்மை என்ற எங்களை அடக்கிடதானா? திரௌபதிக்கு ஆடை கொடுத்து காத்தாராம் கண்ணன். இன்று இவள் ஆடையை அவிழ்க்கையில் ஒரு கண்ணன் கூட இல்லையா? கூறிய கூறும் கட்டுக்கதைகளை எல்லாம் கேட்டு வீட்டுக்குள் கட்டுண்டு கிடந்தது போதும். கட்டி போடும் மடமை கொண்ட சில கலாச்சாரம் கருத்துக்களை காப்பாற்றிய காலமெல்லாம் போதும். பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாய் நின்று நடை உடை பாவனை என்று பழித்து பயமுறுத்தியது போதும். பாதுகாப்பும் ஆண்ணினம் என்ற பகல் கனவும் போதும். ஜாதி சண்டை, மதச்சண்டை, நாட்டுச் சண்டை, ஓட்டுச் சண்டை என காரணம் 100 சொல்லி உன்னை இரையாக்க வரும் அனைவரையும் தீயாய் நின்று எரித்துவிடு. பெண்ணியம் என்ற பேராற்றலால்
இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ்வியல் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த பெண்ணிய அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என பெண்மையை போற்றி புகழ வருகிறார் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் ஐயா அ. செல்வராசு அவர்கள். முனைவர் பட்டம் பெற்ற ஐயா செல்வராசு அவர்கள் தொல்காப்பியம், வீரசோழியம், அறுவகை இலக்கணம், இலக்கண கொத்து, சைவமும் தமிழ் இலக்கணமும் போன்ற தலைப்புகளில் தமிழ் ஆய்வுகள் செய்துள்ளார். 2005ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை அவர் எழுதிய பல நூல்களுக்கு சென்னை சுடராய்வு பரிசு, பெரியார் காமராசர் பேரவை பரிசு, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பரிசு போன்ற பல பரிசுகள் பெற்றுள்ளார். ஐயா செல்வராசு அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு, கவிதை முரண், ஆண் ஆளுமையில் பெண் கற்பு, இலக்கண இலக்கிய வரலாறு, புறநானூறின் பதிப்பு வரலாறு, சிறுபானாற்றுப்படை பதிப்பு வரலாறு, பொருநராற்றுப்படை பதிப்பு வரலாறு மற்றும் மதுரை காஞ்சி, முத்தொள்ளாயிரம், புறநானூறு, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை போன்றவைகளுக்கு உரை வேறுபாடு என 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஐயா அ. செல்வராசு அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அரசு கலை கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கான உரை நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலிலேயே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லது நான் பேசுவதாக ஒத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணியம், பேச்சும் வீச்சும் என்பது குறித்து தலைப்பு கொடுத்திருந்தேன். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்ற அக்கறையில் துறைத் தலைவர் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று பெண்ணியம் என்பது எப்படி பேசப்பட்டு வந்திருக்கிறது, அதனுடைய வீச்சு இன்று எப்படி இருக்கிறது என்பதை உங்களோடு சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன். மாணவர் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும், சமூகம் இருநிலைப்பட்டதாக இருந்து வந்துள்ளது. ஒன்று தாய் வழி சமூகம், இன்னொன்று தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் அல்லது ஆணாதிக்க சமூகம் என்று நாம் அதை அழைக்கலாம். மனித இனம் தோன்றி ஏறக்குறைய 2.5 லட்சம் ஆண்டுகள் ஆவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அதாவது குரங்கிலிருந்து பரிணாமம் பெற்ற மனிதனுடைய முதல் எலும்புக்கூடு என்பது கிடைக்கப்பெற்று 2.5 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன என்று ஆய்வு முடிவுகளின் வழி நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தொடக்ககால சமூகம் என்பது, அதாவது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனித வாழ்க்கை என்பதைத்தான் நாம் சமூகம் என்கிறோம். அந்த முதல் சமூகம் என்பது தாய்வழி சமூகமாகத்தான் இருந்துள்ளது என்பதையும் உலக அளவில் பல ஆய்வுகள் நிறுவியுள்ளன. குறிப்பாக எல்லாவற்றையும் முடிவு செய்பவளாக பெண்ணே இருந்தாள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது தனக்குரிய ஆடவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெண்ணிடம் இருந்தது. வேளாண்மை செய்தல் அப்படிங்கிறத பெண்கள் தான் முதலில் அறிமுகப்படுத்தினர் என்பதாக பல செய்திகளை ஆய்வாளர்கள் சுட்டிச் செல்கின்றார்கள். அதாவது தொடக்ககால சமூகம் என்பது தாய்வழி சமூகமாகத்தான் இருந்துள்ளது என்பது முடிந்த முடிவாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கான எச்சங்களை நம்முடைய இலக்கியங்களிலையும் பார்க்க முடியும், உலக அளவிலையும் அதை சுட்டி காட்டுகிறார்கள். இன்றும் கூட நம்ம வேளாண்மை செய்தல், திருமணம் போன்ற நிகழ்வுகளில் அந்த தாய் முன்னிலைப்படுத்தப்படுவதும் தாய் வீடு முன்னிலைப்படுத்தப்படுவதையும் நம்ம பார்க்கலாம்.
சொத்துக்கள் கூட ஏறக்குறைய பெண்கள்கிட்ட தான் இப்போ இருந்திருக்கு. அப்போ அந்த முதல் தலைமை சமூகம் என்பது தாய் தலைமை சமூகமாக இருந்திருக்கிறது. அதில் எல்லா உரிமையும் பெண் பெற்றிருக்கிறாள் என்பதை பார்க்குறோம். அதற்கு அடுத்த நிலையில் தான் தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் என்பது உருவாகி இருக்கிறது. இது உடனே தோன்றியது என்று சொல்வதற்கில்லை. பல்லாயிரம் ஆண்டுகள் அதற்கான இடைவெளி இருந்திருக்கும். அந்த இடைவெளியில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆண்கள் சொத்துரிமை உள்ளிட்டவற்றை கைப்பற்றி கொண்டு தங்களுடைய தலைமையில் ஒரு சமூகத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய சான்று, இலக்கிய சான்றுகளை வைத்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய தமிழ் சமூக நூல்களின் அடிப்படையில் தந்தை வழி சமூகம்தான் அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலத்தில் இருந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் தாய் வழி சமூகம் இருந்ததற்கான எச்சமும் அவற்றின் உள்ளே இருந்துள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தாய் வழி சமூகம் என்பதற்கும் தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. நமக்கு சான்றுகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட கிடைத்திருக்கும் ஒரு சில சான்றுகளை வைத்து பார்க்கும் பொழுது தாய் தலைமை சமூகத்தில் ஆண்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர் என்றோ அல்லது ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெண்கள் தீர்மானித்தார்கள் என்றோ எந்த சான்றுகளும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் தோன்றிய பிறகு பெண் நடத்தை, பெண் எப்படி எழுத வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன உண்ண வேண்டும், எப்பொழுது உறங்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்களாக ஆண்களே இருந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதாவது தாய் வழி சமூகத்தில் தாய் தலைமை என்பது இருந்ததை தவிர அடிமைத்தனமாக ஆண்கள் பயன்படுத்தப்பட்டனர். ஒரு சிலர் சொல்கிறார்கள் கால்நடை மேய்ப்பதற்கு ஆண்களை அவர்கள் பயன்படுத்தினர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு வலுவான சான்றுகள் எவையும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் தந்தை வழி சமூகம் தோன்றிய பிறகு பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. தொல்காப்பியம் தொடங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வந்தோம்னா இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் என்று எல்லாவற்றிலுமே பெண்கள் 2ஆம் நிலைப்படுத்தப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த பெண்ணியம் அப்படின்ற ஒரு சிந்தனை மேலை நாட்டு சிந்தனையாக பார்க்கப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. அங்கேயே பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் 1400 தொடங்கி 1890 வரைக்கும் இந்த பெண்ணிய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை ஆய்வாளர்கள் தங்களுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த பெண்ணியம் தொடர்பாக படித்த மாணவர்களுக்கு அல்லது பாடம் நடத்திய பேராசிரியர்களும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஃபெமினிசம் அப்படின்னு மேலை நாட்டு கோட்பாடாக இருந்தாலும் தத்துவமாக இருந்தாலும் அல்லது அது ஒரு இயக்கமாக நீங்கள் கருதினாலும் கூட அது 1400களில் தொடங்கி 1890 ஒரு வலிமையான நிலையை அது அடைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பெண்ணிய சிந்தனை வளர்ந்து வந்ததை 3 காலகட்டங்களாக அவர்கள் பிரிக்கிறார்கள். முதல்ல ஆண் வர்க்கத்தை எதிர்த்தல், அதிகாரத்தை எதிர்த்தல் அப்படிங்கிறது தான் முதல் நிலையில் இருந்திருக்கிறது. அடுத்த நிலையில் இந்த பாலியல் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்ததோடு மட்டும் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில் எங்களுக்கும் மதிப்பு தர வேண்டும், எங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்கக்கூடாது என்பதாக அந்த காலகட்டத்தில் பெண்கள் போராடி இருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. ஆனால் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மேலை நாட்டில் இந்தியாவில் இருந்ததை காட்டிலும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு சூழலை காட்டிலும் மிக கடுமையான ஒரு அடக்குமுறை இருந்ததை தான் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஏறக்குறைய 1950 வரைக்கும் கூட ஓட்டுரிமை இல்லாமல், பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்காமல் வைத்திருந்த நாடுகள் பல உண்டு. அவர்கள் அதே மாதிரி படிக்கக்கூடிய படிப்பிலையும் ஆண் இதைத்தான் படிக்க வேண்டும், பெண் இதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்வது, பட்டம் வழங்குவதில் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான நிலையை அவர்கள் எடுக்கவில்லை. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொடக்க காலங்களிலெல்லாம் அதில் கூட வேறுபாடு இருந்ததை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஃபெமினிசம், ஃபெமினா அப்படின்ற சொல்லிருந்து தான், லத்தீன் சொல்லிருந்து தான் இந்த ஃபெமினிசம் என்பது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது பெண் உரிமை பேசுதல் அப்படி அந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறதே பெண் இயக்கம் என்று தான் நாம் மொழிபெயர்க்க வேண்டி இருக்கும்.
ஆனால் நம்ம அதை தெரிந்தோ தெரியாமலோ பெண்ணியம் என்று நம்ம மொழிபெயர்த்திருக்கோம். அது கொஞ்சம் சரியாகவும் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் இங்கே இந்த இயக்கம் அந்த பெண் இயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசுதல் அப்படிங்கிற பொருளை தான் எடுத்துகிட்டு வருவோம். இலக்கியம் அப்படிங்கிற சொல்லாட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே வந்து மேலை நாடுகளில் பெண் உரிமையை பேசுதல் அப்படிங்கிறதாக அது தொடக்கத்தில் இருந்திருக்கு. அதுவும் தொடக்கத்தில் பெண்ணியம் பேச தொடங்கிய காலகட்டத்தில் பாலியல் தொடர்பான உரிமையை பேசுவதாகத்தான் அது இருந்திருக்கிறது. அப்புறம்தான் பிற உரிமைகளுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் போராடி கல்வி உரிமை, சொத்துரிமை என்பதாக போராடி பெற்றுக்கொண்டே வந்திருக்கிறார்கள் மேலை நாடுகளில். அதனால இது வந்து ஒரு பால் இனம் சார்ந்த விஷயமாக உரிமையாக போராடத் தொடங்கி கொஞ்சமாக எல்லா உரிமைகளையும் பெறுவதாகத்தான் அங்கே அந்த ஃபெமினிசம் அப்படின்ற அந்த இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் ஏறக்குறைய ஒரு 600-700 ஆண்டுகள் அவர்கள் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் வச்சு பார்த்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழ் சூழலில் 2000 ஆண்டுகளாகவே இந்த பெண்ணியம் அப்படிங்கிற செய்தியும் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணியம் என்பதை பெண் பேசுதல் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு சரியான மொழிபெயர்ப்பாக நான் கருதுகிறேன். அது என்ன பேசுறது அப்படின்னா பெண்ணுக்கான உரிமையை பேசுதல் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். ஏன் பெண்ணுக்கான உரிமையை பேசணும் அப்படின்னா ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணுக்கான உரிமைகள் ஆண்களால் பறிக்கப்பட்டு விட்டன அல்லது தடுக்கப்பட்டு விட்டன. அதனால தன்னுடைய உரிமையை பேச வேண்டிய நிலைக்கு அவள் தள்ளப்பட்டு இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் ஓட்டுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, பேச்சுரிமை இல்லை என்றெல்லாம் மேலை நாடுகளில் நம்ம பார்க்கிற பொழுது இங்கே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சான்றுகளை வைத்து பார்க்கிற பொழுது ஔவையார் என்ற ஒரு பெண்பாட் புலவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு அரசாங்க தூதராகவே செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி காம உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களையும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண செய்தியாக நம்ம கடந்து போய்விட முடியாது. நீங்கள் வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை இதெல்லாம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணிய சூழலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதக்கூடிய நிலையில் ஒரு 40 பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வகையிலையும், அவர்களும் அரசியல் தொடர்போடு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், காமம் தொடர்பான விஷயங்களை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு பெண்ணியம் அப்படிங்கிற சிந்தனையோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் எடுத்து பார்க்குறப்ப இந்த ஆண் சமூகம் கற்பித்திருக்கக்கூடிய கற்பிதங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. இந்த பல்சான்றீரே பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரேன்னு அந்த பாடலில் வரும். அதாவது விதவையாக வாழ வைப்பதற்கான வரையறைகளை வகுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியை செய்திருக்கக்கூடிய சான்றோரே என்று அவள் பெருங்கோப்பென்று பேசுவதை நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆணாதிக்கத்திற்கு எதிரான ஒரு குரலாகத்தான் நம்ம அதை பார்க்க முடிகிறது. அப்போ 400களில் தொடங்கி 1890 வலுமை பெற்ற மேலை நாட்டு பெண்ணிய சிந்தனை நமக்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. இது பெருமை பேசுவதற்காக மட்டும் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அவள் வந்து நீங்கள் தான் இப்படி கொடுமையாக என்னை வாழ வைப்பதற்காக, விதவையாக வாழ வைப்பதற்கான திட்டங்களை தீட்டி இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் சான்றோர் கிடையாதுங்கிறதுனால பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரே என்று அவள் பேசுவதை, பெருங்கோப்பென்று பேசுவதை நம்ம புறநானூற்றில் பார்க்க முடிகிறது. அதனால் நமக்கு அங்கிருந்தே அந்த பெண்ணிய சிந்தனைகள் தொடங்கி இருப்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இடைக்காலத்தில் நமக்கு வந்து காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும் தங்களுடைய காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையாளர்களாக 2 பேருமே இருந்திருக்காங்க. பக்தி என்பதை கடந்து விட்டு நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது இப்படியே கடந்து வந்து இதை தாண்டி அப்படின்னா சங்க காலத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படவில்லையா சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைப்படுத்தப்படவில்லையா அப்படின்னா அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருந்தார்கள். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆண் தலைமை சமூகத்தில் தான் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டன. அப்போ அதை தாண்டியும் இது மாதிரியான எச்சங்களும் இருக்கின்றன என்பதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபெமினிசம் என்பது 1890க்கு பிறகு நல்ல வலிமை அடைந்த பிறகு
தமிழ் சூழல்லையும் அதுக்கான விதைகளை நாம் வந்து தேடி எடுக்க வேண்டியிருக்கிறது. 1900க்கு பிறகு குறிப்பாக பெரியார் போன்றவர்களுடைய பேச்சும் எழுத்தும் பெண்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதில் மறுப்பதற்கில்லை. ஏன்னா எல்லோரும் ஒரு நிலையில் இருந்த பொழுது பெரியார் பேசிய பெண்ணியம் என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக, அதாவது இன்று தீவிரவாத பெண்ணியம் பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் பெரியார் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வியக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவருடைய போராட்டம், அவர் பேசிய பேச்சு, எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் பெண்களுக்கு உரிமையை பெற்றுத்தன்றிருக்கின்றன அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். ஏறக்குறைய கல்வி அவர்கள் பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக நம்மளுடைய தமிழக சூழல், அவங்க வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கங்கள் தோன்றியது, சமூக இயக்கங்களினுடைய போராட்டம், இதெல்லாம் வந்து பெண்களை ஆண்களுக்கு இணையாக படிக்க தூண்டக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தின அப்படிங்கிறத பார்க்குறோம். 1800களுக்கு பிறகு தமிழகத்தில் தோன்றிய இலக்கியங்களுக்குள்ள இந்த பெண் சிந்தனை தொடர்பான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 900க்கு பிறகுதான் அது மிகப்பெரிய வீழ்ச்சியை பெறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 1980க்கு பிறகு கொஞ்சம் பெண் எழுத்தாளர்களினுடைய வருகை அதிகமாக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவிதை படைப்பாக்க துறையில் 1990க்கு பிறகு, இன்னும் சரியாக சொன்னால் 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக அதிகமான பெண்கள் எழுத வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அவர்களுடைய படைப்புகள் வழி தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கேயும் இந்த பெண்ணியம் என்பது முதல்ல நம்ம பேசப்படுகிற சூழலில் அறிந்தோ அறியாமலோ அது வந்து ஆண் அடக்குமுறையை எதிர்த்து பேசுவதாகத்தான் தோற்றம் பெற்றது. அவர்களுடைய படைப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணாதிக்க அடக்குமுறை, அதற்கான மாற்று அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல தொடங்கினாங்க. 2வது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாலியல் உரிமையை வந்து அவங்க பேசுகிற மாதிரியான கருத்துக்கள் அவர்களுடைய படைப்புகளில் இடம்பெற்றன. அதுக்கு பிறகு இப்பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அந்த தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பெண் பேசுதல் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபெமினிசம், பெண் உரிமை அல்லது பெண்ணியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த பெண்ணியம் என்று, அதாவது பெண் பேசுதல் என்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஏறக்குறைய இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட படைப்புகளில் நிறைய பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவங்களோட உரிமை என்பது பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை எல்லாமாகவும் தான் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஆண் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருந்தான் என்பதன் காரணமாக அதையெல்லாம் திரும்ப அவர்கள் கேட்க வேண்டிய நிலைக்குத்தான் தள்ளப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் வந்து எந்த இனம் அடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த இனம் ஒரு காலகட்டத்தில் பீரிட்டு எழும். அப்படி எழுவதைத்தான் நம்ம வந்து இந்த பெண்ணிய சிந்தனையிலையும் பார்க்க முடிகிறது. தமிழ் சூழலில் நான் சொல்கிறேன், அவங்க வந்து சில விமர்சனங்களும் உண்டு, கடுமையாக எழுதுகிறார்கள், உடல் அரசியல் பேசுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் அது மட்டும் இல்லை. நீங்கள் அவர்களுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் நுணுகி பார்த்தீர்கள் என்றால் நாம் பேசக்கூடிய இந்த பெண் பேச்சு அப்படிங்கிறது எல்லாமாகவே இருக்கிறது. என்ன பெண் பேச்சு அப்படின்னா, அவங்களும் ஆண் எதிலெல்லாம் குரல் கொடுக்கிறானோ, எதற்கெல்லாம் குரல் கொடுக்கிறானோ அதற்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எதையெல்லாம் எழுதுகிறானோ அதையெல்லாம் எழுதக்கூடிய உரிமை பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எதற்காக போராடுகிறானோ அதற்காக போராடக்கூடிய உரிமை பெண்ணுக்கு உண்டு. அதாவது ஆணுக்கு என்ன உரிமையெல்லாம் இருக்கின்றனமோ அந்த உரிமை, சம உரிமை பெண்ணுக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் நாம் வந்து பெண் பேச்சு என்பதாக எடுக்கிறோம். அது எப்படி சார் பொருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் அவர்களுடைய படைப்புகளை ஊன்றி பார்க்கிற பொழுது அரசியல் பற்றி பேசுகிறார்கள். தமிழக அரசியல், இந்திய அரசியல், ஈழ தமிழர்களுக்கான அரசியல் என்று அந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். எப்படி வந்து ஒரு ஆண் தன்னை ஒரு அரசியல்வாதியாக அல்லது அரசியல் பேசுபவனாக காட்டிக்கொள்கிறானோ அதே போல பெண்களும் அரசியல் பேசுவதற்கான அறிவும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம் வெளிப்படுத்த விடலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்னைக்கு அந்த இடம் மாறி இருக்கிறது. அதனால அவர்களும் வந்து சர்வதேச அரசியல் குறித்தும் இந்திய அரசியல் குறித்தும்
தமிழ் சமூக அரசியல் குறித்தும் பேசுவதற்கான அந்த உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த பதிவை நம்ம பார்க்க முடிகிறது. நான் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகல. ஈழத்தமிழர்களுக்கான குரலையும் இந்திய அரசியலுக்கான குரலையும் தமிழ் தேசியத்திற்கான அல்லது தமிழ் சமூகத்திற்கான குரலையும் நாம் அவர்களுடைய படைப்புகளில் பார்க்க முடிகிறது. அப்போ அரசியல் தொடர்பாக பேசுவதற்கான தன்மையையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவதா ஆணாதிக்கத்திற்கு எதிரான குரலை பதிவு செய்தல், இதுவும் இருக்கு. வெறும் குரலை மட்டும் பதிவு செய்துவிட்டு, அடக்குமுறையை மட்டும் பதிவு செய்துவிட்டு அவர்கள் நகர்ந்து விடுவதில்லை. அதற்கான மாற்றையும் அவர்கள் முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு வேகமான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்றது இல்லை. அந்த வேகம்தான் சமநிலையை உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ வீரியமாக பேசுகிறார்கள். அதனால ஆணாதிக்கத்துக்கு எதிரான அடக்குமுறை அது எல்லா சூழல்லையும், பொருளாதார நிலையிலையும் சரி, பணிச்சூழல்லையும் சரி, கல்வி உள்ளிட்ட பதவிகள் உள்ளிட்ட விஷயங்கள்லையும் சரி, எல்லாவற்றிலுமே ஆணாதிக்கத்திற்கு எதிரான அடக்குமுறையை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அதையும் நம்ம அவர்களுடைய அந்த 2000க்கு பிறகு வந்த படைப்புகளில் பார்க்க முடிகிறது. அதே போல் சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களையும் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வைகை செல்வியோட கவிதைகளையோ தேன்மொழி போன்றவர்களுடைய கவிதைகளையோ நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் பெண்ணியம் பேசுபவர்களாக, பெண்ணியம் என்றால் அடக்குமுறைக்கு எதிராக பேசுபவர்களாக மட்டும் தங்களை அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண் சமூகம் எதற்கெல்லாம் குரல் கொடுக்கிறதோ அவற்றிற்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உலகம், இந்த பூமி சரியாக இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், மரங்களை காடுகளை பாதுகாக்க வேண்டும், விலங்கினங்களை பாதுகாக்க வேண்டும், இது மாதிரியான செய்திகளையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு பெண்ணிய சிந்தனை எப்படி மேலை நாடுகளில் ஒரு உரிமையை கேட்பதாக தொடங்கி, ஆனால் இங்கே இருக்கிற மாதிரியான இன்னைக்கு இருக்கிற வீச்சு எனக்கு என்னமோ மேலை நாடுகளில் இருப்பது போல தோன்றவில்லை. சுற்றுச்சூழலுக்காக போராடுபவர்களை வெறும் சூழலியலாளர்கள் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். நமக்கு அப்படி கிடையாது. இவங்க பெண் உரிமையை மட்டும் பேசுபவர்களாக இல்லாமல் அவற்றோடு சேர்ந்து இந்த சமூகத்திற்கான பேச்சாகவும் அவர்களுடைய குரல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பெண்ணியம் என்பதை எப்படி தமிழ் சமூகத்தில் இன்னைக்கு இருக்க சூழலில் அது பதிவாகிருக்கு அப்படின்னா, ஆணுக்கு என்ன உரிமையெல்லாம் இருக்கின்றனவோ அந்த உரிமைகள் அனைத்தையும் பெறுவதற்காக போராடுவதும் தான் பெண்ணியம் என்பதாகத்தான் இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் அந்த பெண்ணியம் என்ற சிந்தனை இருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். வெறும் அதிகாரத்திற்கு எதிராக, ஆணாதிக்கத்துக்கு எதிராக எதிர்த்து பேசி விடுவது அல்லது வேண்டாம் என்று விட்டுவிட்டு செல்வது என்பது மட்டும் பெண்ணியம் என்று இல்லாமல், அதை கடந்து அவர்கள் தங்களுடைய அறிவு நிலையில் தங்களுடைய தளத்தை நகர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால பொதுவாக ஒரு பொது வாசக நிலையில் பெண்ணியம் என்பது ஆணுக்கு எதிரானது என்று புரிந்து கொள்ளாமல், இது ஒரு சமநிலையை உருவாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெரிய சிந்தனையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா பெண்களை ஒரு 2ஆம் நிலைப்படுத்தப்பட்டவர்களாகத்தான் வைத்திருந்திருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ் தொடங்கி நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்களுடைய படைப்புகளை, அவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்கிற பொழுது, படிக்கிற பொழுது அவர்கள் அந்த ஆண் தலைமை சமூகத்திலிருந்து தான் பேசியிருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனாலும் கூட அந்த ஒடுக்கப்பட்டே அடக்கப்பட்டே வந்த ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்தில் பீரிட்டு எழுகிற பொழுது ஒரு வீரியமாகத்தான் வெளியே வரும். அப்படிப்பட்ட குரலாகத்தான் இன்றைய சூழலில், தமிழ் சூழலில் பெண்ணியம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக சுருக்கமாகத்தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதாவது மேலைநாட்டில் தோன்றிய பெண்ணியம் தமிழ் சூழலில் எப்படி விரிவடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பொதுவாக பெண்ணிய சிந்தனை அப்படிங்கிறத நீங்கள் கடந்து போய்விடாதீங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற இந்த ஒரு மனித தத்துவம் இருக்கு பாருங்க, இதை பெறுவதற்காக பெண்கள் போராடுவதாகத்தான் இந்த பெண்ணியம் இருக்கிறது. நாம கொடுக்கல, அதான் முக்கியமான செய்தியே.
எப்பயுமே வந்து ஒரு அதிகார வர்க்கத்திலேயே வாழ்ந்துவிட்ட ஒரு சமூகம் தன் அதிகாரத்திலிருந்து இறங்குவதற்கு அவ்வளோ சீக்கிரம் தயாராக இருக்காது. அதுதான் அனாதிக்க சமூகத்திலே நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கான உரிமை உடனே கொடுக்கறது அப்படின்ட்டு. அவங்க ஒன்றும் உங்களை வந்து பெண்கள் நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அல்லது எங்களுக்கு அடிமையாக நீங்கள் இருக்கணும் அந்த நிலைக்கெல்லாம் அவங்க போகலை. ஈக்குவல் ரைட்ஸ், சம உரிமை அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வர்றாங்க. உங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ, ஆண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகள் எல்லாம் பெண்களுக்கும் வேண்டும் என்பதற்கான ஒரு பொதுவான சமூக குரலாகத்தான் பெண்ணிய குரல்கள் தமிழ் சூழலில் இன்று ஒலிக்கின்றன என்ற செய்தியோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த சிறிய உரையை வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கிய துறை தலைவர் அவர்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்து